இப்போவும் அந்த அலறல் சத்தம் கேட்டுட்ருக்கிற ஒரு இடம் தான் சவுத் இந்தியாவில் இருக்கிற ராமேஸ்வரத்தில் லொக்கேட் ஆகிருக்க தனுஷ்கோடி. 1964 டிசம்பர் 23 அன்னைக்கு நைட்டு அமைதியாக இருந்த கடல் ஆக்ரோஷமாக ஒரு ஊரையே அழிக்கும்னு நிம்மதியாக பல கனவுகளோடு தூங்கிட்டு இருந்த மக்களை ஒரே நைட்டில் அழிச்ச ஒரு இடம் தாங்க தனுஷ்கோடி. கிட்டத்தட்ட 1800 பேருக்கு மேலே இந்த புயல்னால் இறந்துருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க. இந்த புயலில் மிஞ்சி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சு, ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஒரு சில இடம் தான். அதுவுமே பாதி கட்டடமாக தான் இப்போது அங்கே காட்சி அளிச்சிட்ருக்கு. அதை சுற்றியும் வேலி மாதிரி அமைச்சு விசிட்டர்ஸ் விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. தனுஷ்கோடி அழிஞ்ச அன்னைக்கு நைட்டு சுமார் 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த புயல் வந்ததாகவும் 23 அடிக்கு அலையோட தாக்கம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த புயலில் தனுஷ்கோடி அழியறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு பேசஞ்சர் நம்பர் 653 அப்படின்ற ஒரு ட்ரெயின் அனுப்பிட்டு இருந்திருக்காங்க. இந்த புயல் வரதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெயினில் சுமார் 115 பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த புயலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்தனால ட்ரெயினை தாக்கி கமுத்தி போட்டு அத்தனை பேரும் அந்த ட்ரெயினில் பயணித்த 115 பேரும் உயிரை விட்டுருக்காங்க. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு இருந்த ரயில் பாதை எல்லாமே அலைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ரயில் பாதை அமைக்கப்படலை. அன்னைக்கு நைட்டு எது கடல் எது நிலம்னு தெரியாமல் ஃபுல்லாகவே அழிஞ்சு போன தனுஷ்கோடியில் அலறல் சத்தமும் அழுகை சத்தமும் மட்டும்தான் கேட்டிருந்ததாக சொல்கிறாங்க. இந்த புயலில் பாதிக்கப்பட்டு சுமார் 2000 பேர் தன்னோட உயிரை விட்டதாகவும் மீதி இருந்தவங்க எல்லாரும் ராமேஸ்வரத்தை நோக்கி போனதாகவும் சொல்லப்படுது. இந்த புயல் வந்த சமயத்தில் நடிகர் ஜெமினி கணேசனும் சாவுத்திரியும் ராமேஸ்வரத்துக்கு வந்ததாகவும் இவங்களை பார்க்குறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் தனுஷ்கோடியிலேருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் வந்ததாகவும் அதனால் அவங்க இப்போது நம்ம இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே தான் இடிஞ்சு போன சர்ச்சு, ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுமே இருக்குது. ஸோ நாங்களும் ஃபேமிலியோடு இந்த இடத்துக்கு போய் அதோடய ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் இந்த இடத்த விசிட் பண்ணி ஒரு டைம் அது பாருங்கள். ஸோ உங்களுக்கு எங்கே போகணும் எப்படி போகணும்னு தெரியலனா உங்களுக்கு கைடே தேவையில்லை. அங்கே இருக்கிற லோக்கல் ஆட்டோக்காரங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே ராமர் பாதம் அது மட்டும் இல்லாமல் மிதக்கிற கல் இருக்கிறதா சொல்லப்படுது. அங்கெல்லாம் போகிறதுக்கு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு டைம் இல்லாதனால. இப்போ உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டடான டூரிசம் வீடியோஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.